ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்கள் ஜூலை மாதத்தில் ஏற்படுகின்ற சுக்கிர பயிற்சிக்கு உண்டான பலாபலன்கள் என்னன்னு பார்க்க போகிறோம். நான் ஒவ்வொரு தடவையும் சுக்கிர பயிற்சி பலன் சொல்லும் போதும் ஏன் சுக்கிர பயிற்சி பலன் சொல்கிறோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன். மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகருக்கு சாதகமான பலன்கள் ஏற்பட வேண்டும் என்றால் அந்த ஜாதகனுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கணும், அது லக்னத்திலேருந்து இருக்கணும். அதே சமயம் கோச்சார ரீதியாக கஷ்டங்கள் இல்லாமல், எதிர்பாலினத்தவர்களால் அவமானம் இல்லாமல், மன நிறைவோட எல்லா விதமான சுகமும், அதாவது உடுக்க உடை, இருக்க இடம், உண்ண உணவு, இதெல்லாம் கரெக்டாக கிடைக்கணும். அப்படின்னா சுக்கிரன் சாதகமான இடத்துல இருக்கணும். நீங்கள் கேட்கலாம், சார் நீங்கள் இதெல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம், எங்களுக்கு நாங்கள் நல்லா தானே இருக்கோம் அப்படின்ட்டு. உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்கிறதுனால தான் நீங்கள் ஒரு வசதியோடு இருக்கீங்க. சுக்கிரன் நல்லா இல்லாத இடத்துல, அதாவது மறைவு ஸ்தானங்கள்ல இருந்து, அல்லது செவ்வாயால் பார்க்கப்பட்டு, அல்லது குருவோடு சேராமல், குரு பார்வை இல்லாமல், இந்த மாதிரி சங்கடமான சூழ்நிலை இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகரிக்கும். சில பேர்த்தோட ஜாதகத்தில் இந்த மாதிரி சுக்கிரன் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் அவங்களுக்கு தவறான தொடர்புகளால் வியாதிகள் பீடிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன சார் எடுத்தோடனே பயமுறுத்துறீங்க அப்படின்னா, நான் பொதுவான பலன் சொல்கிறேன். இந்த சுக்கிரன் தான் களத்திர காரகன்னு சொல்லுவாங்க. அதாவது ஜாதகத்தில் காரகத்துவம்னு ஒன்று இருக்குது, அந்த ஸ்தானம்னு ஒன்று இருக்குது. 7ஆம் இடம் களத்திர ஸ்தானம். காரகத்துவம், களத்திர காரகத்துவம் திருமணம் சார்ந்த உறவு. இந்த களத்திரம் அப்படிங்கிறது மனைவி கணவன் உறவு மட்டும் கிடையாது. யார் கூடலாம் நம்ம நட்பாக இருப்போம், யாரு கூட நம்ம சிறு காலத்துக்கு நட்பாக இருப்போம். இந்த ரயில் ஸ்நேகம்னு சொல்லக்கூடிய வகையில் போகிற வழியில் பழகிட்டு அப்புறமா கண்டுக்காமல் போகிறது யார், இந்த மாதிரி விஷயங்கள். எந்த நபர்களால் துரோக பட்டம் சுமக்கிறதுக்கு யார், எந்த நபர் உங்களுக்கு துரோகியாக மாறுவார், இதெல்லாம் உங்கள் 7ஆம் இடத்தை வச்சு சொல்லலாம். இந்த களத்திர ஸ்தானம்ங்கிறது அவ்வளவு முக்கியம். நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, உனது நண்பனை சொல், உன்னுடைய கேரக்டர் சொல்கிறேன் அப்படின்ட்டு. அந்த நண்பனாக இருக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னு சொல்கிறது இந்த 7ஆம் இடத்தை வச்சு தான். அதாவது நண்பன் நல்லவனா கெட்டவனா, நீ சேருகின்ற சேர்க்கை சரி இருக்குமா இருக்காதாங்கிறத இந்த 7ஆம் இடத்தை வச்சு சொல்லலாம். இந்த 7ஆம் இடத்திற்கு மற்ற கிரகங்கள் சம்பந்தப்படும் பொழுதும் பாதகங்கள் ஏற்படுகின்றது. சனி சம்மந்தப்படக்கூடாது, 7ஆம் இடம் சம்மந்தப்படக்கூடாது, சனி இருக்கக்கூடாது அந்த இடத்துல. சனி பார்வை இருந்தால் ஒரு பிரச்சனை, சனி இருந்தால் ஒரு பிரச்சனை, செவ்வாய் பார்த்தா ஒரு பிரச்சனை, செவ்வாய் இருந்தால் ஒரு பிரச்சனை. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த 7ஆம் இடத்தை கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா இந்த சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்துட்டார் அப்படின்னாலே உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் அதிகரிக்கும். சுக்கிரன் இருக்கக்கூடாத இடங்கள், ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடாத இடங்கள் கோச்சாரத்துலேயும் அந்த இடத்துல இல்லாமல் இருந்தால் உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அது எந்த இடம் அப்படின்னு கேட்டால் 6, 7 மற்றும் 10ஆம் இடம். 10ஆம் இடத்துல சுக்கிரன் வந்தாலே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள், தொழில் முடக்கம் போன்ற சங்கடங்கள் ஏற்படும், கெட்ட பெயர் ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல எதிர்பாலினத்தவர்கள் மூலமாக கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வரும். ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம என்னமோ ஜோசியம்னா நம்ம இழந்த வரியா இந்த வாரம் நல்லா இருக்கு, அது இந்த கேலண்டரில் போடுவாங்க தெரியுமா, மேஷம் நன்மை, ரிஷபம் பயம். இது பலன் கிடையாது. இது பேருக்கு சொல்லக்கூடிய ஒரு ஒன் வேர்டில் சொல்லக்கூடிய விஷயம். எதை பற்றி பயப்படுறோம், எதனால் பயம் வரும், யாரால் பயப்படுவோங்கிறதுலாம் உங்கள் ஜாதகத்தை வச்சு சொல்ல முடியும். இந்த மாதிரி நிறையா விஷயங்களை சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த ஜாதகத்தில் இருந்தாலும் அதற்கு முக்கிய கிரகமாக இருக்கிறது யாருன்னு கேட்டால் குரு இருக்காரு, சனி இருக்காரு, செவ்வாய் இருக்கார், அதெல்லாம் அடுத்தது. ஆனால் இது எல்லாத்துக்கும் சூரியனை காட்டிலும் பவர்ஃபுல் கிரகம் எதுன்னா இந்த சுக்கிரன் தான். இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் நடக்கும். ஆல்மோஸ்ட் 20 நாளைக்கு ஒரு தடவை, 25 நாளைக்கு ஒரு தடவை. ஜூலை மாதம் 26ஆம் தேதி அன்னைக்கு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷப ராசி சுக்கிரனுடைய சொந்த வீடு, ஆட்சி வீடு. அந்த ஆட்சி வீட்டிலேருந்து 2ஆம் இடமான புதனுடைய வீடான நட்பு வீட்டுக்கு சுக்கிரன் போகிறாரு. அந்த இடத்துல ஏற்கனவே குரு இருக்கார். சுக்கிரன் தனியாக இருந்தால் ஒரு பலன், குருவோடு சேருகின்ற பொழுது பலன்கள் மாறுபடும். இது ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடும். 26ஆம் தேதி பயிற்சியாகின்ற சுக்கிரன் எத்தனை நாளைக்கு மிதுன ராசியில் இருப்பார்னா ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். அதாவது ஜூலை 26 முதல் ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரைக்கும் அந்த மிதுன ராசியில் சுக்கிரன் குரு சேர்க்கை இருக்கும். அதன் பிறகு சுக்கிரன்
கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த காலகட்டத்தில் பிட்வீன் ஜூலை 26 டு ஆகஸ்ட் 20 வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் பண வரவு எப்படி இருக்கும், சேருவார் சேர்க்கை எப்படி இருக்கும், நண்பர்களால் ஆதாயம் இருக்குமா, வேலை சம்பந்தமாக பிரச்சனைகள் இருக்குமா, அனாவசியமான கெட்ட பேர் ஏற்படுமா, அவமானங்கள் ஏற்படுமா, அப்படிங்கிற பலாபலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜூலை 26 டு ஆகஸ்ட் 20 வரைக்கும் உண்டான இந்த மாத நாட்களுக்கு இது ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடுகின்ற வகையில் இருக்குது. உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். மிதுன ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தார், இப்போ 1ஆம் இடத்துக்கு வராரு, அதாவது உங்கள் ராசிக்குள்ளே வராரு. இதனால் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தேன்னா, இத்தனை நாளாக உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் செலவுகள், குழந்தைகளால் செலவுகள், உடன்பிறப்புகளால் செலவுகள், வியாபாரத்தால் செலவுகள், உங்களுடைய எதுக்கோ சில விஷயங்கள் என்ன காரணம்னே தெரியாமல் சில செலவுகள்லாம் ஆயிட்டு இருந்தது. இதெல்லாம் நடக்கிறதே எங்களுக்கு இதுக்கு விமோச்சனமே கிடையாதுன்னா இப்போ விமோச்சனம் வருது. ராசிக்குள்ள சுக்கிரன் வர்றதுனால உங்கள் பேரில் எல்லாரும் அட்ராக்ட் ஆவாங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய தவறுகளை கூட மன்னிக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க. இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும். திருமண யோகம் கைகூடுங்கிறது நிச்சயிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும், அல்லது திருமணம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அடுத்தவங்க உங்ககிட்ட ரொம்ப அட்ராக்ட் ஆகிறதுனால ஆஃபீஸ் விஷயத்தில் எல்லாருமே உங்ககிட்ட அட்வைஸ் கேட்பாங்க. ஆஃபீஸ் சம்பந்தமாக எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் உங்களிடம் நட்பு பாராட்டுவார்கள். ஆனால் ஆஃபீஸில் எல்லாரும் உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. எல்லாரும் எனக்கு அதை பண்ணி கொடு, இதை பண்ணி கொடு, எனக்கு இந்த வேலையை பண்ணி கொடு, எனக்கு இந்த பிபிடி பண்ணி கொடு, எனக்கு இந்த எக்ஸலை ரெடி பண்ணி கொடு, இதை தவிர கோடிங்லாம் உங்ககிட்ட கேட்பாங்க. எல்லாம் பண்ணுறதுனால உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் லோன் அப்ளை பண்ணுறீங்க, இல்லை வீடு வாங்கியிருக்கீங்க, இல்லை வீட்டை கிரகப்பிரவேசம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வாடகைக்கு வீட்டுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா அந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட கொஞ்சம் எரிஞ்சு விழுந்து பேசுவீங்க. அவங்கக்கிட்ட மட்டும் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுறது நல்லது. 4ஆம் இடத்திற்கு செவ்வாய் பயிற்சி ஆகும் பொழுது, அதாவது 28ஆம் தேதிக்கு மேலே, ஜூலை 28க்கு மேலே உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது. உங்களுடைய வண்டி வாகன வகையில் நீங்கள் ரேஷ் டிரைவிங் போகாதீங்க, ஏன்னா ஸ்கிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லாரும் உங்களுக்கு உங்கள் பேரில் பாசத்தை வச்சு அந்த ரோட்டில் போகிறவங்க கூட உங்களை தூக்கி வச்சு நீ ஜாகிரதையாக போப்பா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் அடிபடுறது உங்களுக்கு தானே, அதனால் கொஞ்சம் பொறுமையாக போகிறது நல்லது. அதே சமயம் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் இருந்துன்னா தாராளமாக போயிட்டு வாங்க. ப்ளீஸ் அக்செப்ட் இட். உங்கள் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வாரத்துக்கு போகுது சார், போயிட்டு வாங்க சார் அப்படின்னா, ஒரு வாரம் இல்லை 3 நாள் ஆனாலும் அலைச்சல் இருந்தாலும் போயிட்டு வாங்க. உடல் சோர்வு ஏற்படும், ஆனாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ஆனால் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி நல்லா இருந்தாலும் செவ்வாய் பயிற்சி சில சங்கடங்களை கொடுக்கறதுனால நீங்கள் உங்களுடைய உணவு பழக்கத்தில் கொஞ்சம் நேர்மையை கடைபிடிக்கணும். உணவு பழக்கத்தில் அனாவசியமான அல்லது உடம்புக்கு ஒவ்வாத இந்த ஃபாரின் ஃபுட்ஸு, ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த பீட்சா, பர்கர், இந்த எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா வயிறு கபகன்னு எரியும், அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பயிற்சி நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. அடுத்தவங்க எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்குவீங்க. அடுத்தவங்க எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்குறதுனால உங்கள் பேரில் குற்றம் சுமத்தினவன் கூட தப்பு சொல்லிட்டேன், ஆனால் என்னமோ தெரிலப்பா உங்கள் மேலே தப்பு சொல்கிறதுக்கே மனசு வரல, நீ அதை கொஞ்சம் மாற்றிக்கோய. உங்கள் பேரில் கோபத்தில் இருப்பான், உன்னை அடித்து வெளுக்க போகிறேன்னு வருவான். உங்களை பார்த்த உடனே நீங்கள் சிரிக்கக்கூடிய அந்த புன் சிரிப்பு இருக்குது பாருங்கள். இந்த மிதுன ராசிக்காரங்க கிட்ட ஒரு அழகு என்னென்னா, அழகாக சிரிப்பாங்க. அந்த அழகு சிரிப்பின் காரணமாக திட்டணும் அடிக்கணும்னு வரவங்க கூட, போலீஸ்காரன் உங்களை அடிக்க வரணும்னு நினச்சா உங்களை பார்த்த உடனே, தம்பி போப்பா அந்த பக்கம் போப்பா, சீக்கிரம் அந்த பக்கம் போ, உங்களை விட்டுட்டு அடுத்தவன் அடிப்பான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு. அதனால் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்தவர்களை அரவணைத்து செல்லும் ஆற்றல் ஏற்படும். இளம் வயது ஆண் பெண்களாக இருந்தால் 21லேருந்து 31, 35க்குள்ளே இருக்கிறவங்களா இருந்தால் திருமண யோகம் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லைஃப் செட்டில்மெண்ட் வரத்துக்கு உண்டான நேரம். அலுவலக ரீதியாக எந்த பாதிப்பும் இருக்காது, வளர்ச்சி ஏற்படும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சார் அப்படின்னு கேட்டேன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்
பெருமாள் வழிபாடு தான். நீங்கள் பெருமாளை தினமும் வணங்கி வாருங்கள். முடிஞ்சதுன்னா பெருமாளுக்கு ஒரு துளசி மாலையை வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் சாத்திட்டு வாங்கோ. உங்களுக்கு மன நிறைவான வாழ்க்கை அமைவதற்கு உண்டான யோகம் ஏற்படும். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும்னு நம்ம நிறைய வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். ஆனாலுமே உங்களுக்கு உங்க ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருக்காரு, ஆனாலும் இந்த கோச்சாரத்துல சில கூடாத இடங்கள் 6, 7, 10 ஆகிய இடங்கள் இருந்தார்னா சில சிக்கல்கள் வரக்கூடிய வகையில் இருந்தாலும் நாம் சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாகவும் இந்த ஆகஸ்ட் மாத பரிகாரத்தையும் செய்து வருவதன் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு, ஏன்னா இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தேன்னா, ஜூலை 26 சுக்கிர பயிற்சி, ஜூலை 28 செவ்வாய் பயிற்சி, இந்த 2 பயிற்சிகளும் உங்களுடைய ஜாதகத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களிலோ அல்லது தொலைபேசி டைரக்ட் அப்பாயின்மெண்ட் தொலைபேசி மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரிலோ அல்லது வாட்ஸ்அப்பிலோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். அதற்கு கட்டணம் உண்டு. இந்த பலன்கள் உங்களுக்கு நற்பலன்களாக அமைந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.